ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த லாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸ் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ எவ்வளோ வாங்கியிருக்கேன், என்னென்னலாம் வாங்கியிருக்கேன், இந்த திங்ஸ் வாங்கும்போது என்னெல்லாம் நம்ம வந்துட்டு பார்க்கணும், எதெல்லாம் நோட் பண்ணிக்கணும் அப்படின்றத பற்றி தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் எப்படி வாங்குவேன் அப்படின்றத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். பொதுவாக க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து தனித்தனியாக வாங்காமல் மொத்தமாக வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் பணம் சேவ் பண்ண முடியும். க்ராசரி ஐட்டம்ஸை ஹோல்சேல் கடை இல்லை ரிலையன்ஸு, டிமார்ட் இந்த மாதிரி இடங்களில் போய் வாங்கினா இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நம்ம வந்து மளிகை கடை, சாதாரண மளிகை கடையில் போய் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து என்னென்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும், பொருளோட டிஃப்ரென்ஸ். ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அந்த பேக்கெட்டில் போட்ட எம்ஆர்பியை தான் நம்மளுக்கு சேல் பண்ணுவாங்க. இந்த பொருள்லாம் லூஸில் வச்சுருப்பாங்க. இப்போ டிமார்ட்டு, ரிலையன்ஸ் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி, பருப்பு இதெல்லாம் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. அதில் என்ன அமௌண்ட் போட்டிருக்காங்க, இல்லை பேக்கெட்டில் நீங்கள் பிராண்டடாக போட்டிருப்பாங்க இல்லையா, அதில் என்ன அமௌண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரைஸோட டிஃப்ரென்ஸே வந்து ரொம்ப அதிகமாக கூட தெரியலாம். நான் ஹோல்சேல் கடையில் தான் எல்லா திங்ஸுமே வாங்கியிருக்கேன். பச்சை பயிறு, மொச்சப்பயிறு, அப்புறம் கொண்டக்கடலை, பருப்பு இது எல்லாமே நான் வந்து லூஸில் தான் எனக்கு தந்திருக்காங்க. சில ஐட்டம்ஸ் மட்டும்தான் பேக்கிங்கில் இருக்கும். ஆனால் அதுவுமே நான் ப்ரைஸ் செக் பண்ணி பார்த்துருக்கேன். எம்ஆர்பி ரேட்லேருந்து எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நான் ஆல்ரெடி நிறைய திங்ஸ் வந்து என் ஹஸ்பண்டோட போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து வச்சுருக்கிறதுனால இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் நான் எதுவுமே வாங்கலை. அதாவது மல்லித்தூள், மிளகாத்தூள் இந்த மாதிரி எதுவுமே வாங்கவே இல்லை. மித்த தூள் எல்லாமே என்கிட்ட இருக்குது, ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். ஸோ ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும்தான் எனக்கு முடிஞ்சிருந்தது. அதோட அரிசியும் எனக்கு முடிஞ்சிட்டதுனால சரி ஓகே மொத்தமாக இந்த தடவை வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காண்டி தான் மொத்தமாக நான் லிஸ்ட்டு போட்டு வாங்கியாச்சு. எனக்கு இந்த கோதுமை மாவு அடிக்கடி முடிஞ்சு போயிடும். ஏன்னா எங்கள் 2 குட்டீஸ்க்குமே வந்துட்டு சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் அடிக்கடி சப்பாத்தி செய்கிறதுனால இந்த பேக்கெட் மட்டும் நான் வந்துட்டு மொத்தமாக வாங்க முடியாது எனக்கு. அதனால் நான் அரை கிலோவாக வாங்கிக்குவேன். ஏன்னா எனக்கு ஒரு மெஷர்மெண்ட் தெரியணும் அப்படின்றதுக்காண்டி. ஃபஸ்ட்டு திங்ஸ் வாங்கணுன்னா நான் முதல்ல பார்க்குறது எக்ஸ்பைரி டேட் தான் பார்ப்பேன். அது எத்தனை மந்த்துக்கு வரும், எப்போ மேனுஃபேக்சர் பண்ணது, எவ்வளோ நாளில் அந்த எக்ஸ்பைரி ஆகும் அப்படின்றதான் பார்த்துப்பேன். ஏன்னா எக்ஸ்பைரி ஆன பொருள் வந்துட்டு நான் எப்போயுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிற ஆள் நான். ஃபஸ்ட்டு ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருள் நம்மளுக்கு எவ்வளோ நாள் வரும், அந்த கொடுத்துருக்க அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ளே நம்ம அந்த பொருளை யூஸ் பண்ணி முடிச்சிருவோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அந்த பொருளவே வாங்கணும். நானுமே நிறைய தடவை இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஒரு பொருளை வாங்கிட்டு அந்த எக்ஸ்பைரி டேட்டு முடிஞ்சதுக்கப்புறமா கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு வந்து பொருள் நிறைய டம்ப் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்ச நாளாக நான் வந்து ரெகுலராக நம்மளுக்கு இவ்வளோ ஐட்டம்ஸ் தான் தேவைப்படும் 1 மந்த்துக்கு அப்படின்றது எனக்கு ஓரளவுக்கு இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு. குட்டீஸ்க்கு என்ன பிடிக்கும் அப்படின்றதுக்காண்டியே நான் சில ஐட்டம்ஸ் வாங்க வேண்டியது இருக்கும். நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். ஸோ நான், எங்கள் 2 குட்டீஸ் அவ்வளோதான். ஸோ எங்கள் 3 பேருக்கும் தேவையான திங்ஸ் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். ராகி சேமியா வந்து எங்கள் லிடியா குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தேங்காய் பால் ஊற்றி கொடுத்தோன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால ராகி சேமியா. அண்ட் வந்து நார்மல் சேமியா, இது வந்து உப்புமா செஞ்சாலும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இடையில எப்போயாவது பாயசம் கேட்டாங்க அப்படின்னா இந்த குட்டி சேமியா அப்படின்னும்போது இது கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடுற மாதிரி இருக்குது, அதனால இது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் வந்துட்டு நான் அதிகமாக வாங்க மாட்டேன். ஆனால் எப்போயாவது 2 குட்டி பாப்பாவும் கேட்பாங்க அப்படின்றதுக்காண்டி நான் 6 பீஸ் வாங்கியிருக்கேன். ஸோ சம்டைம்ஸ் பாப்பாங்க 2 பேரும் அவங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா நான் நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டுக்குவேன். ஸோ அதனால வந்து 6 பீஸ் வாங்கியிருக்கேன். இதில் இந்த மாதிரி பேக்கெட்டில் உள்ள ஐட்டம்ஸுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து சேமாக இருக்காது. ஸோ ஒவ்வொரு பேக்கெட்டுக்கும் ஒவ்வொரு டேட் போட்டிருப்பாங்க. ஏன்னா கடையிலே வந்து கொஞ்சம் மிக்சடாக தான் இருக்கும். ஸோ நம்ம பார்க்கும்போது எது சீக்கிரம் முன்னாடி எக்ஸ்பைரி டேட் இருக்கோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே எடுத்து வச்சுக்கணும். நான் அப்படி தான் பண்ணுவேன். நல்லெண்ணெய் தான் சமையலுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ செக்கு நல்லெண்ணெய்ன்னு சொல்லிட்டு இந்த நல்லெண்ணெய் தான் நான் வாங்கியிருக்கேன். சமையலுக்கு மட்டும்தான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன். இந்த வறுக்கிறது, பொரிக்கிறது இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு வந்து கோல்டு வின்னர் தான் யூஸ் பண்ணுறேன். வெல்லம் மட்டும்தான் நான் வாங்கியிருக்கேன். வெல்லமும் பனங்கற்கண்டும் வாங்கியிருக்கேன். ஸோ பாப்பாங்களுக்கு கோல்டு வந்தால் இந்த பனங்கற்கண்டு போட்டு தான் நான் வந்து பாலில் கலந்து கொடுக்குறதுனால பனங்கற்கண்டு நான் வாங்கியிருக்கேன். மத்தபடி இந்த ஒயிட் சுகர் வந்து ஆல்ரெடி நாங்கள் ரிலையன்ஸில் வாங்கும்போது அதுவே வந்து 2000க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணனால 2 கிலோ சர்க்கரை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே என்கிட்ட இருக்குது. ஸோ நல்லெண்ணெய் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் போட்டிருக்க ப்ரைஸை விட எனக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. சில கடையில் நம்ம போய் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி ரேட்டோடே கொடுப்பாங்க. அந்த கடையிலலாம் கம்மி பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஹோல்சேல் கடையில் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இதை விடவும் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் டிமார்ட், அந்த ரிலையன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கும்போது.
நெய் மட்டும் தான் நான் கொஞ்சம் மாற்றி வாங்கிட்டேன். ஏன் அப்படின்னா நான் 200 mlன்னு நான் போட்டுட்டேன். என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, "நீ இந்த மாதிரி வாங்காமல் பேக்கெட் மாதிரி இருக்கிறதுல வாங்கியிருந்தீங்கன்னா உனக்கு இன்னுமே வந்து விலை கம்மியாக இருக்கும்" அப்படின்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் வந்து நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் வாங்குறது. லூஸில் இந்த மாதிரி பேக்கெட்டாக வாங்கிட்டோம்னா ஒவ்வொரு வாஷ்க்கும் ஒரு பேக்கெட் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். விம் பார் லிக்யூடும் வச்சுருக்கேன். சோப் மட்டும் கொஞ்சம் தடவை பல்காக வாங்கிக்கிட்டேன். பாசிப்பருப்பு வந்து 1 கிலோ வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி என்கிட்ட துவரம் பருப்பு இருக்குது அப்படின்றதுனால பாசிப்பருப்பு மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதை வாங்கியிருக்கேன். அப்புறம் சம்பா ரவை, சம்பா கோதுமை ரவை இது. பொட்டுக்கடலை வந்து 1/4 கிலோ வாங்கியிருந்தேன். 1/4 கிலோ போதும் எங்களுக்கு கண்டிப்பாக. அரிசி பார்த்திங்கன்னா இட்லி அரிசி 2 கிலோ, அப்புறம் பச்சரிசி 2 கிலோ, 1 கிலோ வந்து ஜீரக சம்பா அரிசி வாங்கியிருந்தேன். இந்த உளுப்பு ஆல்ரெடி ஸ்டாக்கில் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். பச்சைப்பயிறு வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும், அதனால பச்சைப்பயிறு, அப்புறம் மொச்சப்பயிறு, வெள்ளை கொண்டக்கடலை, ஆல்ரெடி கருப்பு கொண்டக்கடலை இருக்குது, வெள்ளை கொண்டக்கடலை, நெடக்கடலை எல்லாமே 1/4 கிலோ தான் வாங்கியிருக்கேன். இந்த பெருங்காயம் மட்டும் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கின மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாங்களுக்கு வந்து பிஸ்கட்டு, இந்த பிஸ்கட் எப்போ பார்த்தாலும் கேட்டுகிட்டே இருப்பாங்க, கடையில் போய் சும்மா சும்மா வாங்க முடியாது அப்படின்றதுக்காண்டி மொத்தமாக வாங்கியிருக்கேன். ஒரு பேக்கெட் எடுத்து கொடுத்தா போதும். ஸோ இதுதான் நான் வாங்கின மொத்த லிஸ்ட்டோட பில்லு. ஸோ வந்து ரைஸ் மட்டும் நான் கொஞ்சம் ஜாஸ்தி வாங்கின மாதிரி இருக்குது. ஏன்னா ரைஸோட நேம் வந்து நெய் கிச்சடி பொன்னி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ நான் என் ஹஸ்பண்ட்ட கேட்டேன், இது அரிசி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. "நீ ஒரு தடவை சமைச்சு பாரு, நல்லா இருந்துச்சு அப்படின்னா வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து 3000க்கு தான் நான் வந்து க்ராசரி பிளான் பண்ணேன். பட் வந்து அரிசி எக்ஸ்ட்ரா வரும்னு எனக்கு தெரியும். இந்த மந்த்துக்கு வாங்கின க்ராசரி ஐட்டம்ஸ் இவ்வளோ தான். ஆல்ரெடி என்கிட்ட ஸ்டாக்லேயும் நிறைய திங்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இது போதும். இது வந்து எனக்கு வந்து 60 டேஸ் கிட்ட வரும். எந்த பொருள் ரொம்ப சீக்கிரம் தீருதோ அதை வந்துட்டு நம்ம வந்து ஒரு நோட்டில் வந்து நோட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம க்ராசரி லிஸ்ட் ரெடி பண்ணும்போது நம்மளுக்கு எதெல்லாம் இல்லை அப்படின்றது ஈஸியாகவே தெரிஞ்சிடும். கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு பேசன் வச்சு அதில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி மேலே தூக்கி வச்சுடுவேன். இல்லைனா கொஞ்சம் கிளட்டரான மாதிரி இருக்கும். க்ராசரி ஐட்டம்ஸ் வாங்குறத விட இதை வந்து கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இல்லை அப்படின்னா ஒன்று இதில் வந்து பூச்சி வந்துடும், இல்லை எறும்பு வந்துடும், இது மாதிரி நிறைய டேமேஜ் நடக்கும். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. எதெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ட்டு இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பை.